வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுகவில் இருந்து விலக முடிவு, ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பில்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் பார்க்கக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் முடிவு சாதகமாக இல்லை என்றால் 20க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் கட்சி தாவும் முடிவில் இருப்பதாக பிரபல நாளிதழில் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் சீட்டு கிடைக்காத விரக்தியில் உள்ள அமைச்சர் மனோ தங்கராஜன் ஆதவ் அர்ஜுனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்பட்டுள்ளது. தீநகர் எம்எல்ஏ கருணாநிதி, திருவான்மையூர் எம்எல்ஏ சங்கர், நாமக்கல் ராமலிங்கம் ஆகியோர் கடும் அதிருப்தியில் உள்ளனர்களாம். இதனால் இவர்கள் எல்லாம் தேர்தல் முடிவுகள் எப்படி அமைகிறதோ அதற்கு எதிராக செயல்பட்டு தற்பொழுது கட்சியிலிருந்து விலகக்கூடிய முடிவில் இருப்பதாக தகவல்களும் ஒரு பக்கம் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதனால் இது ஸ்டாலினுக்கும் திமுக தலைமைக்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்திருப்பதாக ஒரு பக்கம் கூறப்படுகிறது. ஏனென்றால் தற்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதற்காக திமுக திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடரட்டும் அப்படின்ற ஒரு சூழலில் அவர்கள் பிரச்சாரம், பரப்புரை, ஆடு எல்லாம் கொடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதற்கேற்றபோல் பார்த்திங்கன்னா அவர்களுக்கான தேர்தல் முடிவுகளும் பார்த்திங்கன்னா எப்படி அமைய போகிறது, என்ன மாதிரியான மாறுதல்கள் அப்படின்றதும் ஒரு பக்கம் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது. 2026 தேர்தல் களம் என்ன மாதிரியான கள நிலவரத்தில் இருந்தாலும் கூட தற்பொழுது இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பார்த்திங்கன்னா சவாலாக திமுக இருந்து கொண்டிருக்கிறது. எனதான் திமுக கூட்டணியில் பல கட்சிகள் இணைந்து ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற ஒரு நோக்கிலும் முனைப்பிலும் செயல்பட்டாலும் கூட அது யதார்த்தத்தில் நடக்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்தால் மட்டுமே அதற்கான அதாவது பச்சை கம்பளம் பார்த்திங்கன்னா திறக்கப்படும், இல்லை வேண்டாம் சிவப்பு கம்பளம் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் 2026 தேர்தல் முடிவுகள் திமுகவுக்கு எதிராக அமைந்தால் அக்கட்சியிலிருந்து மிகவும் முக்கிய புள்ளிகளும் திடீரென சேர்ந்தவர்கள் அனைவரும் வெளியேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இது திமுகவுக்கு மிகவும் ஒரு சரிவை தரக்கூடிய நிகழ்வாக கூட பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது. இந்த மாதிரியான தகவல்கள் தற்போது தேர்தல் முடிவுக்கு முன்னாடி வெளியாக இருப்பது திமுகவினர்களுக்கு பெரும் அதிர்ச்சிகளை கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஸோ பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்றத. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. தொடர்ந்து நம்மளுடைய சேனலுடன் இணைந்து கொண்டிருங்கள். அரசியல் சார்ந்த காணொலிகளை தெரிந்து கொள்ளலாம்.